ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலீப் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் பீஸா வந்து வீட்டிலே வந்து ஈஸ்ட் இல்லாமல் இப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். சேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாம். 3 கப் அளவு மைதா வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது 1 கப் அளவு நல்லா புளிச்ச தயிர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்தது 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். மொசரல்லா சீஸ், சுகர் 1 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பவுலில் வந்து மைதா, தயிர், சுகர், கொஞ்சமாக சால்ட்டு, அடுத்தது பேக்கிங் பவுடர், இது வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சிருக்கணும். பிசைஞ்சிட்டு 1 hour வந்து நல்லா ஊறட்டும். இது வந்து டபுள் சைஸ் ஆகும். லைட்டாக வந்து மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. 1 hour இல்லைன்னா 2 hours கூட நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சைஸில் தான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதோட டபுள் சைஸில் வந்து ஆகும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பெரிய ரோலாக வந்து எடுத்துக்கலாம், பால்ஸ் மாதிரி. இதை வந்து நல்லா திக்காக வந்து நம்ம இழுத்துக்கணும். இது வந்து நல்லா ஃபோக்கு வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கணும். இதை வந்து நம்ம தோசை சட்டியில் வந்து இப்போ 2 சைடும் நல்லா வேக விட்டுக்கலாம். அடுத்தது இது மேலே வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம், வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மொசரல்லா சீஸ் வந்து அதையும் நம்ம வீட்டில் செய்கிறதையும் வந்து நம்ம வீடியோ போட்டு வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes இறக்கிடலாம். இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான சிக்கன் பீஸா வீட்டிலே எப்படி செய்யணும்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.